வணக்கம் வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஸ்கே கேமிங். நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வீடியோ போடுறோம். ஏன் இவ்வளோ நாள் கேப் அப்படின்னா, vlogs சேனலில் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தனால இந்த சேனலை கண்டுக்கவே இல்லை. ஸோ அதனால தான் வீடியோஸ் எதுவுமே வரல. இதுதான் நம்ம அடுத்த கேமிங் இதுக்கு ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் போட்டிருப்போம். 2-3 வீடியோ போட்டிருப்போம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு கேமாக போட போகிறோம். இது அதில் ஃபஸ்ட்டு கேமுன்னு வச்சுக்கலாம். இது ஒரு சீரீஸாக போட போகிறோம். அதாவது லாங் ஊர் லாங்காக வச்சுட்டு ஒரு சீரீஸ் மாரி போடலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு சீரீஸ் இந்த பாலூர்லேருந்து ஆரம்பித்து பேலாபோ வரைக்கும் ஒரு சீரீஸ் போகிறதா இருக்கும். இதுதான் இந்த சீரீஸ். இது எபிசோட் 1. A few inches later. அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சார் மதுரை சார் மதுரை திருநெல்வேலி சார் கோயம்புத்தூரா சார்? இல்லை சார் கோயம்புத்தூர். மதுரை சார். மதுரை திருச்சி சார்? இல்லை திருச்செந்தூர் சார். திருச்செந்தூர் வால்வோ ஏசி செமி ஸ்லீப்பர் சார். சூப்பராக இருக்குது சார். சார் நீங்கள் படுத்துக்கிட்டே தூங்கிட்டே போகலாம் சார். அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். பஸ்ஸு பாலூர்லேருந்து பலாபாவுக்கு போகுது. ஏறுங்க. நாம எங்கே போகணும்? ஏறு எல்லாம் பஸ்ஸில் ஏறியாச்சா? அண்ணி எல்லாரும் ஏறிட்டாங்க. நீ வண்டியை எடுங்கண்ணே. என்னப்பா போகலாமா? ஏறியாச்சா? ரைட். அண்ணே பார்க்கலாம், போட மாட்டீங்களா? நான் ஹெட்ஃபோன் எடுத்துகிற வந்துட்டேனே. உங்கள் பிளேலிஸ்ட்டை போடுங்கண்ணே. வேறுப்பா மெயின் ரோடு வந்தோடனே போட்டு விட்ருவோம் நம்ம பிளேலிஸ்ட்டை. மணியே போய் டிக்கெட்டை போட்டு விட்ரு. Alabo போறோம். நான் கேட்டு டிக்கெட் வாங்கி அப்புறம் அங்கே போய் செக் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் தரலாம்ண்ணா. ஃபுல்லாக போடாது. போலீஸ் ஃபைன் போடுறோம் 500 ரூபா. அங்கே டிக்கெட் வாங்கி பலாபோக்கு 50 ரூபாய் டிக்கெட்டு. 100 ரூபாய் நிறுத்த கூடாது. சில்லற இல்லை. இப்போ பஸ் எடுக்கணும். 50 ரூபா கொடுக்கணும். The Bluetooth device is connected successfully. ஓட்டு ஓட்டை கொண்ட அவனை முந்திரான். அவன் ஓட்ட முடி முந்திரா போடா வண்டி ஓடுறா. A few inches later. ஆத்தங்கார அந்த புறம் ஆக்கி கொள்ளவா, அந்த அக்கறைக்கும் இக்கரைக்கும் கோட்டை கட்டவா. மாமன் கையில் பூவை தந்து சூடிக்கொள்ளவா, அடி ஆசை என்னும் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொள்ளவா. சொல்லு திட்டம் என்ன சொல்லுவது கஷ்டமா, பொத்தி வச்சதென்ன என்னென்னவோ இஷ்டமா. யாரிடத்தில் உன் மனசு போச்சு, நூலை போல உன் உடம்பு ஆச்சு. Tecnologia.
மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல அடி அடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல அடி நானே ஆங்கு இல்ல அடி கஞ்ச மாடு நல்ல கம்புலதான் வந்து விழுந்தா போல அன்புல நாம் பொட்டமையும் பறக்கிற ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேர்த்தடைக்க நானே மாங்கு இல்ல அடி நானே மாங்கு இல்ல மாமங்காரம் பார்த்தா என்ன மூச்சு வாங்க வெட்டா என்ன அக்காடி மாமங்காரம் பார்த்தா என்ன மூச்சு வாங்க வெட்டா என்ன நீ இது போதும் நீ சாமி பாட்டை போடுங்க நீ சாமி பாட்டு தானே போட்டுருவோம். ஆத்தாவும் கோவிலிலே அலங்கார வாசலிலே ஏத்த வந்தோம் மாவிளக்கு எங்க குறைய நீ விளக்கு அடி அலங்காரி அருள் சுபதேவி எங்கள் வாழ்வை காக்கும் மாரியம்மாவே வணக்கம் புது மல்லியப்பு கொடுத்து வந்தோம் சுபதேவி எங்கள் வாழ்வை காக்கும் ஆலயம்மாவே. தினமும் நல்லா கிளீன் பண்ணுவீங்களா? கிளீனிங் சொல்லாதீங்க, வாயில் அடிக்க வாயில் அடிக்க. தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா இவ என் தாய் மீனாட்சி. அடி அலங்காரி அருள் சுபதேவி எங்கள் வாழ்வை காக்கும் ஆலயம்மாவே. ஆத்தாவும் கோவிலிலே அலங்கார வாசலிலே ஏத்த வந்தோம் மாவிளக்கு எங்க குறைய நீ விளக்கு. பேரழகி பூவழகி பொன்னழகி நீ இருக்கும் கண்ணழகி முக்கண்ணி
உதவிடணும் கை கொடுத்து ஆபரணம் அத்தனையும் நீ அணிஞ்சு காத்திடணும் ஆலயத்தில் கொலுவிருந்து எங்களை நீ காத்திடணும் தாயே உன்னாலதான் இந்நேரம் தர்மம் வென்றாகணும் மீண்டும் உன் கோயில் இவ்வூரின் மக்கள் ஒன்றாகணும் பலாப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. பஸ் ஸ்டாண்டில் இறங்குறாங்களாம், பேக்கை திரும்ப வந்துடுங்க. அங்கே இறங்குனதுக்கு அப்புறம் கூட்டம் போயிட்டீங்க, இந்த படிக்கட்டில் நிற்கக்கூடாது, பேக்கில் எடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. நேரத்து டிக்கெட்டு வாங்கலாம், கேட்டு வாங்கிக்கான. அப்புறம் அங்கே போயிட்டு போலீஸ் ஃபைன் போட்டானா என்கிட்ட அந்த கட்டப்படுறது நீங்கள் தான் டிக்கெட்டு கொடுக்கலண்ணே, கேட்டு வாங்கிக்க. நம்ம அவனுக்கு சில்லறை தரணுமா? ஆமாண்ணே, பேரன் 50 ரூபா கொடுக்கணும். 3 டிக்கெட் வாங்கினேன் 150 ரூபாய். 100 ரூபா கொடுத்தேன், 50 ரூபாயில் இருந்தீங்க. கொடுங்க, அப்போ நான் இறங்க போகிறேன். 2ஆம் மணி வண்டி எப்படா எடுத்தோம், அதுக்குள்ளே இருட்டாயிருச்சு. இப்போ நைட்டில் தான் அடுத்த ஊருக்கு ஓட்டணுமாடா? என்னடா இது? என்னென்ன பண்ணுறது, நமக்கு நைட் ஷிஃப்ட் கொடுக்குறாங்க. சாயங்காலத்துக்கு மேலாம் வண்டி எடுக்கிற மாதிரி இருக்குது போலன்ட்டு. சாயங்காலத்துக்கு மேலே எடுத்து இப்போ நைட் ஆகிடும், தூள் போக நைட்டு தான் ஆகுது. என்னென்ன பண்ணுறது, நம்ம ஷிஃப்ட் அப்படி போடுறாங்க. ஆனால் நீங்கள் நைட்டில் ஓட்டி பழகினது இல்லையாண்ணா? எப்போ நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்க? நான் சேர்ந்து ஒரு 15 வருஷம் இருக்கும்டா மணி. அப்போல்லாம் காலையில் ஷிஃப்ட்டு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ தான் அந்த நைட் டியூட்டிக்கு போங்கன்னு சொல்லி நைட் ஷிஃப்ட்டில் மாற்றி விட்றாங்க பஸ் ஓட்ட. நானும் 2 வருஷமாக தானே கண்டக்டர் வேலை பார்க்குறேன். எனக்கு இப்போல இருந்தால் நைட் டியூட்டி போட்டுருவாங்க. ஏமா பலாபோ பஸ் வந்து இறங்குவங்களாம் வாங்க. அடுத்த பஸ் வந்து மம்யூஜிக்கு போகுது, பலாபுரம் இறங்குவங்களாம் வாங்குவாங்க. இன்னும் நான் வேறு ரூட்டில் போகிறேன். பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்கு. பழைய பஸ் ஸ்டாண்ட் அடித்து இதை மால் கட்டுறாங்களான்டா மணி. அதனால் புது பஸ் ஸ்டாண்டிங்கை கட்டி வழி இப்படி மாற்றி விட்ருக்காங்க. இதுதான்ப்பா புது பஸ் ஸ்டாண்டு. பொழுது விடிஞ்சு வீடியோ முடிஞ்சு